கீரைன்னு சொன்னாலே குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்றாங்க. அதுவும் இந்த முருங்கைக்கீரையை வேண்டவே வேண்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை கொஞ்சம் வறுபட்டதும் அதில் நான் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் நிலக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. இந்த முருங்கைக்கீரையில் அதிகமான சத்து இருக்குது. இப்போ 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நான் அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து இருக்குது. கண்ணுக்கு ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். முக்கியமாக முருங்கைக்கீரையில் அயன் சத்து அதிகமாக இருக்குங்க. இது அனிமியா வராமல் தடுக்கும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி விடுங்க. முருங்கைக்கீரை நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு தேங்காய் மிக்ஸையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பர் டேஸ்டியான முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.